இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா இது நாள் வரையிலும் பல சங்கடங்களை சந்தித்து வந்திருக்கீங்க. ரொம்ப கஷ்டத்தை நிறைய இயல்பாகவே பல பிரச்சனைகளை சந்தித்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. இதை நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அதனுடன் நீங்கள் பயணம் பண்ணும் பொழுது, இப்படி இருங்க, இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது அதில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்மறை ஆற்றல்கள்லாம் போய் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வரும். நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்கு செயல்படக்கூடியதாக அமையுது. அதனால தான் நான் சொல்கிறேன், வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே எனக்கு சொன்ன பதிவுகளில் நல்லபடியாக இருக்குதுங்க, உங்களோட பதிவை பார்த்து எனக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, நீங்கள் சொல்வதெல்லாம் 100% உண்மை, சரியான முறையே எங்களுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா, அது தாங்க உங்களுக்கு வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணங்களாக மாறுறது. ஒரு பதிவு நமக்காக ஒரு செய்தி நமக்கு வருதுன்னா அது கடவுள் கொடுத்த ஒரு வரம் கூட வச்சுக்கலாம். எங்கேயோ நம்ம கிளம்பி போவோம், ஆனால் யாரோ ஒருத்தவங்க அதை வழியில் சொல்லிட்டு போவாங்க, இப்படி போங்க, அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னுவாங்க. அது நமக்கு சொல்லப்பட்டது கிடையாது. ஆனால் எங்கேயோ பேசுறது கூட நம்ம காதில் விழும் பொழுது அதை நம்ம காதில் கேட்டோம்னா நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். அதுதான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு வாழ்வாதாரம் மாறக்கூடிய தன்மையை நான் இப்போ இயல்பாக கொடுக்குறேங்க. எளிமையாகவும் பார்த்துக்கலாம். இதுக்காக நீங்கள் பெரிய ஹோமம் பண்ணுறதோ பெரிய பரிகாரங்கள் பண்ணுறதோ கிடையாதுங்க. ரொம்ப எளிமையாக இப்படி இருந்தால் இந்த காலகட்டத்தை நம்ம கண்ணு கருத்துமாக எடுத்துகிட்டு போயிடலான்றது தான். துலாம் ராசிக்காரர்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கிரகநிலை ரொம்ப விசேஷமானதாக தாங்க இருக்குது. சில நேரம் உங்கள் மனசில் ஒரு அமைதியும் சில நேரம் ஒரு வித்தியாசமான அழுத்தமும் இருந்தாலும் இது சாதாரணம் தான் நினச்சிக்கணும். நீங்கள் இது பெரிய நமக்கு கஷ்டம் தரக்கூடிய காலமாக இருக்குமோன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இது ஒரு புதிய பயணத்தின் ஆரம்பம். இந்த வாழ்க்கை பயணம் உங்களுக்கு இனி எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறதா நீங்கள் எண்ணிட்டு அந்த வாழ்க்கையை செயல்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக முறையாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சூரியன் இப்போ உங்கள் ராசிகளுக்கு உண்மை என்கிற வெளிச்சத்தை தராருங்க. சூரியன் ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த இருள்களை நீக்கி சரியான அமைப்பை, நிறைய மாற்றம் தெரியும். இப்போ உங்களுக்கு வித்தியாசமான பல விஷயங்களை தரக்கூடிய தருணமாக துலாம் ராசிக்கு இருக்குது. இது வரைக்கும் உங்கள் திறமையை காட்ட முடியாமல் இருந்த ஒரு நிலையெல்லாம் போய் இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரிந்த அத்தனைகளும் பெரிய பலன்கள் தரக்கூடியதாக இருக்குதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக அமையுது. குடும்பத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு கட்டாய முடிவு எடுக்க வேண்டிய நிலை வரலாம். ஏதாவது ஒரு முடிவு கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு. அது உங்களுக்கு முடிவு இல்லைங்க, அதுதாங்க உங்கள் வாழ்க்கை பாதையின் ஒரு ஆதாரமாக செயல்படக்கூடியதாக சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல ஒளி வீசுகிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. சுபிட்ச பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்காரு. அந்த ஒளியானது உங்கள் வாழ்க்கையை தெளிவு தரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, விரும்புகிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தைரியமாக செயல்படக்கூடிய திறமையை மட்டும் வளர்த்துக்கோங்க. அது உங்கள் கையில் தாங்க இருக்குது. எல்லா விதத்திலும் தைரியத்தோடு செயல்பட்டால் இந்த காலகட்டம் சிறப்பான பலனை சூரிய பகவான் கொடுக்குறார். அடுத்ததாக பார்க்கும்போது குரு பகவானை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசிக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதம் மாதிரி தராருங்க. உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தரார். எப்பவும் பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு தந்ததே கிடையாது. இது நாள் வரைக்கும் பெரிய வாய்ப்புகள்லாம் பெருசாக கிடைக்காம ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம இந்த கால நேரத்தை மாற்றிக்கலாமேன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அது தாமதமாகக்கூடிய விஷயமாகவும் சில நேரம் வாய்ப்புகளே கூட வராமல் கூட போய் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இப்போ வாய்ப்புகள் உங்களை தேறி வரக்கூடிய தருணமாக இருக்குது. இந்த காலகட்டமானது உங்களுக்கு வாய்ப்புகள் அள்ளித்தரக்கூடிய காலம். தன்னால் எல்லாமே வரும், முயற்சியை மட்டும் சரியாக எடுத்துக்கோங்க. அதே போல் அந்த செயலின் மீது திட்டமிடல் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்திக்கணும். ஒரு சில துலாம் ராசிக்கு ஒரு நல்ல மனிதரின் மூலமாக பல விஷயங்கள் மாற்றமடையுங்க. பண விஷயமா இருந்தாலும் சரி, நிம்மதியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஆள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல மனசு உள்ளவங்க உங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஒரு மாற்றம் அமைத்து தரக்கூடிய தருணத்தை குரு பகவான் கொடுக்குறாரு.
அப்போ இந்த கால நேரமாகப்பட்டது கிரக பலன்களின்படி குரு பகவானின் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழுத்தமான ஒரு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் இப்போ அவர் உங்கள் பக்கம்தாங்க இருக்கார். உங்கள் பக்கம் ஒரு நெருப்பு மாதிரி, எப்பயும் ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை போல் உங்கள் மனசுக்குள்ளே இருந்து வந்த நெருப்பாக இருக்கிறார். இதனால் எப்படி உங்களுக்கு மாற்றம் அடையுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யோசிப்பீங்க, நிறைய விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் அமைதியாக சிந்திக்கக்கூடிய திறமையும் இருக்கும். மனசை போட்டு ரொம்ப டென்ஷன் ஆக்காமல் அமைதியாக சிந்தித்து பல இடங்களில் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்திக்கிறீங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள், மன அழுத்தங்கள் வரக்கூடிய தருணமாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களோட பொறுமையாக இருந்து அமைதியாக செயல்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல வாக்குவாதம் கிடையாது. ஒரு சிலவங்க அதை அழகாக கொண்டுட்டு போயிட்டு சரியான அமைப்பை மாற்றிக்குவாங்க. ஒரு சிலவங்க அவங்களுடைய நேரமாகப்பட்டது சில தவறுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் செவ்வாய் கொடுக்குறாரு. இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அதனால் ஒரு நன்மையிலும் ஒரு தீமை இருக்கலாம், ஒரு தீமையிலும் ஒரு நன்மை இருக்கலாம் போன்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பையும் ஒரு வலிமையான முடிவையும் கொடுக்குறாருங்க. இந்த தாக்கம் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஒரு செவ்வாய் பகவான் குறிப்பிட்ட நாளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்தது உங்களுக்கு சாதகமற்ற பலனை கொடுக்குறாருன்னு நினைக்கக்கூடாது. எப்பையும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பதற்காக செவ்வாய் பகவான் நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருங்க. அடுத்தது பார்க்கும் பொழுது சுக்கிரன் துலாம் ராசிகளோட இயல்பான கிரகம். அவர் உங்கள் ராசிநாதன்னும் பொழுது உங்களை நல்ல ஒரு மாற்றத்தை வச்சுருக்காரு. அதே போல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிரக நிலையானது உங்கள் வாழ்க்கையில் உறவு, அன்பு, மரியாதை, கவனிப்பு எல்லாத்தையும் வலிமையாக காட்டக்கூடிய தருணமாக இருக்குது. சுக்கிரனை பொறுத்தவரையிலும் உங்கள் வாழ்வாதாரத்தில் ஒரு சிறப்பான பலனை கொடுக்குறாருங்க. அன்பு, மரியாதைலாம் கிடைச்சிட்டாலே அந்த இடத்துல நம்ம சரியாக இருக்கணும்னு அர்த்தம். அதையெல்லாம் கொடுக்கக்கூடியவராக சுக்கிரன் இருக்கார். நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது. அதே போல் சிலருக்கு புதிய உறவுகள் உருவாகலாம். அது திருமண யோகமாக இருந்தால் புதிய உறவுகள் நிச்சயமாக உருவாகலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். சிலருக்கு பழைய உறவுகளுக்கு புதிய உயிர் வர அளவுக்கு இருக்கும். அதாவது பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் பழைய உறவுகளாக இருந்தாலும் அவங்க போயிருப்பாங்க. இப்போ மறுபடியும் உங்களுடன் சேர்ந்து உறவாடக்கூடிய தருணமும் இருக்குது. இது உங்கள் பேச்சை ரிலாக்ஸ் ஆக்கும். உங்களுக்கு மனசளவில் இருந்து வந்த சுமைகள் குறையும். பேசும்பொழுது இனிமையாக பேசக்கூடிய தருணம் எல்லாம் கிடைக்குது. அப்போ உங்களுடைய அந்த இடத்தில் நீங்கள் யார் என்பதை பொருத்தமாக சொல்லக்கூடிய தருணத்தை சுக்கிரன் கொடுக்குறாருங்க. சந்திரனை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு எப்போதுமே ஒரு மன அமைதியோடு வாழ்க்கையை உருவாக்கும் சக்தியை கொடுக்குறார். இப்போ அந்த சந்திரன் உங்கள் மனசு அமைதியிலிருந்து செயல்பட வைக்கிற மாதிரி எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தருணமாக மாறுதுங்க. கொஞ்சம் நாளைக்கு பிறகு பாருங்கள், கொஞ்சம் சில நாட்களிலேயே தெரியும். ஒரு கனவோ இல்லை ஒரு உணர்ச்சி படக்கூடிய தருணமாகவோ மாறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. இது சாதாரணம்தான். நீங்கள் அதை பயப்படாதீங்க. அது பிரபஞ்சம் உங்களை மனதுக்குள் ஒரு வழிகாட்டுதலை அனுப்பக்கூடிய சூழ்நிலையாக தாங்க இருக்குது. ஒரு கனவு வரும், மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் ஏற்படும், ஏதாவது செயல்படலாங்கிற யோசனை வரும். அதில் எப்படி நம்ம சாதகமாக மாற்றிக்கலாங்கிற அமைப்பை எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு மாதிரியான நல்ல ஒரு வழிகாட்டுதல் தாங்க. அது நமக்கு அமையுதுனாலே அந்த மாதிரி கனவு, ஏதோ ஒரு நல்ல விதமான கனவு வருது, நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்குதுனாலே நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் உங்களுக்கு நல்ல அமைப்போடு இருக்கக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது. அதெல்லாம் நம்ம மனசு நமக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன். அப்போ அவர் அதன் மூலமாகத்தான், மனதின் மூலமாக, சந்திரன் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை சொல்ல ரெடி ஆயிடுச்சு, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கும் கலங்காமல் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ஒரு சில விஷயங்களே உங்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்லிடுங்க. எல்லா வித மாற்றங்களையும் அதுவே சரியாக அமைத்து செல்லக்கூடிய தருணமாக மாறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. துலாம் ராசிக்கு சனி பகவான் சின்ன சின்ன தடை தர மாதிரியான அமைப்பு ஏற்படலாம். சில நேரங்களில் அது உங்களுக்கு கிடைக்காத மாதிரியான அமைப்பு இருக்குதுங்க. இதை கெட்டதுன்னு எப்பயுமே நினைக்காதீங்க. ஒன்று கிடைக்கலன்னா ஆனால் அதற்கு பிறகு கிடைக்கக்கூடியவை அனைத்தும் உங்களுக்கு நல்லவையாக இருக்குன்னு தான் நீங்கள் நம்பணும். சனி என்ன இப்படி செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் ரொம்ப குழப்பிக்காதீங்க. அவர் உங்கள் பாதையை சரியாக வழி நடத்தி செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். உங்களுக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகவே சில தடைகளை ஏற்படுத்துகிறாரு.
சில நேரங்களில் உங்களுக்கு கோபம் வர அளவுக்கு கூட செய்வார். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சனினா அப்படிதான், எப்போ பாரு நமக்கு மட்டும்தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடாதுங்க. அது கொஞ்சம் அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் அவர் உங்களுக்கு சரியான வழிவகையை ஏற்படுத்துறதுக்கும் சில பேரை விட்டு உங்களை பிரியறதுக்கும் காரணமாக இருப்பார். ஒரு சிலதை நம்ம இப்போ ஒரு செடி நடுறோம், அது பக்கத்தில் ஒரு களைச்செடி இருக்குதுன்னா அந்த களைச்செடியை நம்ம எடுத்தால்தான் அந்த செடி நல்லா வளரும். அதை போல் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் சரியில்லாதவங்களாக இருப்பாங்க. அந்த ஒரு வழிவகை தான் இப்போ செய்கிறார். அதுக்காக தோண்டிடாதீங்க, மனசை போட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்காதீங்க. இந்த பாதையானது உங்களுக்கு இயல்பாக கிடைக்க சனி பகவான் வழிவகை செய்கிறார். இல்லை நான் அதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு கஷ்டமே வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் அந்த பாதையை அமைத்து தர வேறு யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் சின்ன கஷ்டங்கள் சின்ன வழிகள் இருந்தால் பரவாயில்லன்னு ஏற்றுக்கோங்க. அடுத்த கட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தெளிவையும் கொடுக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்காருங்க. இந்த பொறுமையான நேரம், இந்த நேரத்தை நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய உச்சத்தை கொண்டு வர போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ராகு பகவானை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சில விஷயங்களை திடீர்னு கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறாருங்க. நீங்கள் ஒரு வாய்ப்புக்கு எதிர்பார்க்காமலேயே அந்த வாய்ப்புகள் உங்கள் முன்னால் வந்து நிற்கக்கூடிய தருணமாக இருக்கும். ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கல, நீங்கள் விட்டுட்ருப்பீங்க. ஆனால் அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருப்பது ஒரு சிறப்பான ஒன்றுங்க. சிலருக்கு இதெல்லாம் புதிய இடமாக இருக்கலாம், சிலருக்கு புதிய முயற்சி, புதிய துறை, புதிய உறவுகள், புதிய சந்திப்பு, புதிய நட்பு, இடம் வாங்கிறது, புதுசாக வீடு கட்டிக்கிட்டு போகிறது, இருக்கிற இடத்துலேருந்து வேற ஊருக்கு வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி எல்லா ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு. இந்த நேரத்தில் உங்களுக்கு மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. மாற்றம் உங்களை தேடி வரக்கூடிய தருணங்கிறதுனால எல்லா விதத்திலும் நன்மைகள் அமையக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. கேதுவை பொறுத்தவரை இந்த நேரத்தில் மனசில் பழைய தடைகள், பழைய காயங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டுட்டு வருதுங்க. முதல்ல நீங்கள் பழைய நினைப்புகள்லேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசை சுத்தம் செய்யக்கூடிய தருணமாக கேது பகவான் அமைகிறார். பிரச்சனையை ஜாஸ்தியாக சுமக்காத, போதும், அதை தூக்கி வெளியே போடு, நீ வரக்கூடிய காலம் உனக்கானதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பை கேது கொடுப்பது ஒரு சுப பலன் தரக்கூடிய அமைப்பு தாங்க. எது வேணாலும் எப்படி வேணாலும் கிடைச்சிருங்க. ஆனால் ஒரு மன அமைதி கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது இறைவனால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்டது இறைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு அது மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குறார். இந்த நேரமாகப்பட்டது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இந்த மனசானது இப்போ புதுசாக எல்லாத்தையும் பழசெல்லாம் க்ளீன் ஆயிடுச்சுன்னா புதுசு உள்ளே வரும். அந்த புதுமையானது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும், நிம்மதியை கொடுக்கும். நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு நேரத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய தருணமாக கேது பகவான் இருப்பது சிறப்புங்க. துலாம் ராசிக்கு அடிப்படையிலே பார்க்கும்பொழுது ஒரு சமநிலையாக தான் இருக்கிறாங்க. ஒரு சமநிலையில் தான் எல்லா கிரகங்களும் உங்களை சரியான அமைப்புக்கு ஏற்படுத்திட்டு போகிறாங்க. ஒரு முடிவு எடுத்தால் அதை முழுசாக நிறைவேற்றும் சக்தியை உங்களுக்கு இருக்கக்கூடிய தருணமாக அனைத்து கிரகங்களும் செயல்படுதுங்க. அந்த சக்தியானது உங்களுக்கு பிரபஞ்சத்தின் மூலமாக அனைத்தும் சரியான வழிவகை ஏற்படக்கூடிய தருணமாக மாற்றி அமைக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சோதனை மாதிரி தோணாலும் அது உங்களுக்கு தோல்வி இல்லாமல் அது இதுக்கு மேற்கொண்டு வளர்ச்சியாக அமையக்கூடிய அமைப்பு ஏற்படும். இப்போ சின்ன தோல்வி இருந்தாலும் அது கஷ்டப்படக்கூடாது, அதை கடந்து போகக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. யாருக்குமே நடக்காத சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது கிடையாது. எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறது, அதில் கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தியாக நடந்திருக்கலாம், அது கொஞ்சம் வலி தரக்கூடியதாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சோதனைகளை தாங்கி வந்த உங்களுக்கு வளர்ச்சியானது பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்குங்க. பாருங்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஒரு சாதாரண காலம் கிடையாதுங்க. இது ஒரு சத்தமில்லாத புரட்சி செய்யக்கூடிய காலம். அதாவது நீங்களே நினைக்காத சில விஷயங்கள் கிரகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நேரம். இப்போ நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு 2-3 ஆண்டுகளுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதா இருக்கும். நல்ல உங்களுடைய திறமைகள் வெளியே கொண்டு வரக்கூடிய தருணமாகலாம் இருக்குதுங்க. பிரபஞ்சம் உங்களை ஒரு பெரிய மேடைக்கு அழைத்து செல்லக்கூடிய தருணம் தாங்க. நீங்கள் வெற்றியாளராக திகழக்கூடிய அமைப்பை இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு தருதுங்க. நீங்கள் எந்த இடத்தில் அடி எடுத்து வைத்தாலும் அந்த இடம் உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய தருணமாக இருக்கிறதுனால முடிந்த வரையிலும் உங்களுடைய பொறுமையும் நிதானமும் செயல்படும் திறமையையும் வளர்த்துக்கிட்டாலே
இந்த காலமானது நிறைந்த ஒரு அமைப்பை, நல்ல சக்தியையும் நல்ல வலுவையும் கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. இது ஆரம்பம் தான். இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது ஆரம்பமாக இருக்கிறதுனால, போக போக பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லாவித மாற்றத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடிய தருணமாக இந்த கிரகங்கள் இருக்குதுங்க. இந்த காலமானது துலாம் ராசிக்கு ஒரு சிறப்புமிக்க காலமாக அனைத்து கிரகங்களும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறது சிறப்பான ஒரு விசேஷமான தருணம் தான்.